ஓசியா அதிகாரம் 8. உன் வாயிலே எக்காலத்தை வை. அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். எங்கள் தேவனே, உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள். ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள். சத்துரு அவர்களை தொடருவான். அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஆனாலும் என்னாலே அல்ல, அதிபதிகளை வைத்து கொண்டார்கள். ஆனாலும் நான் அறியேன். அவர்கள் வேரறுப்புண்டு போகும்படி தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு விக்கிரகங்களை செய்வித்தார்கள். சமாரியாவே, உன் கன்றுக்குட்டி உன்னை வெறுத்து விடுகிறது. என் கோபம் அவர்கள் மேல் மூண்டது. எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடைய மாட்டாதிருப்பார்கள்? அதுவும் இஸ்ரவேலருடைய செய்கையே. தட்டான் அதை செய்தான், ஆதலால் அது தேவன் அல்லவே. சமாரியாவின் கன்றுக்குட்டி துண்டு துண்டாய் போகும். அவர்கள் காற்றை விதைத்து சூறை காற்றை அறுப்பார்கள். விளைச்சல் அவர்களுக்கு இல்லை. கதிர் மாவை கொடுக்க மாட்டாது. கொடுத்தாலும் அந்நியர் அதை விழுங்குவார்கள். இஸ்ரவேலர் விழுங்கப்படுகிறார்கள். அவர்கள் இனி புற ஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தைப் போல் இருப்பார்கள். அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதையைப் போல் அசீரியர் அண்டைக்கு போனார்கள். எப்பிராயீமர் நேசரை கூலிக்கு பொருத்தி கொண்டார்கள். அவர்கள் புற ஜாதியாரை கூலிக்கு பொருத்தி கொண்டாலும் இப்பொழுது நான் அவர்களை கூட்டுவேன். அதிபதிகளின் ராஜா சுமத்தும் சுமையினால் அவர்கள் கொஞ்ச காலத்துக்குள்ளே அகப்படுவார்கள். எப்பிராயீமர் பாவஞ்செய்வதற்கேதுவாய் பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள். ஆதலால் பலிபீடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். எனக்கு செலுத்தும் பலிகளின் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிரார். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைத்து அவர்கள் பாவத்தை விசாரிக்கும் போதோவெனில் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போவார்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான். யூதா அரணான பட்டணங்களை பெருக பண்ணுகிறான். ஆனாலும் நான் அதன் நகரங்களில் அக்கினியை வரப்பண்ணுவேன். அது அவைகளின் கோவில்களை பட்சிக்கும். அதிகாரம் 9. இஸ்ரவேலே, மகிழ்ச்சியாயிராதே, மற்ற ஜனங்களைப் போல் களி கூறாதே. உன் தேவனை விட்டு நீ சோரம் போனாய். தானியம் போரடிக்கிற சகல களங்களிலும் பணயத்தை நாடுகிறாய். தானிய களமும் திராட்சை தொட்டியும் அவர்களை பிழைப்பூட்டுவதில்லை. அவர்களுக்கு திராட்சை ரசம் ஒழிந்து போகும். அவர்கள் கர்த்தருடைய தேசத்தில் குடியிருப்பதில்லை. எப்பிராயீமர் திரும்ப எகிப்துக்கு போவார்கள். அசீரியாவில் தீட்டுள்ளதை புசிப்பார்கள். அவர்கள் கர்த்தருக்கு திராட்சரசத்தின் பான பலியை வார்ப்பதுமில்லை, அவருக்கு அங்கீகரிப்பாயிருப்பதுமில்லை. அவர்களுடைய பலிகள் அவர்களுக்கு துக்கங்கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தைப் போல இருக்கும். அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள். அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கேயாகும். அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. ஆசரிப்பு நாளிலும் கர்த்தருடைய பண்டிகை நாளிலும் என்ன செய்வீர்கள்? இதோ அவர்கள் பாழ்கடிப்புக்கு தப்பும்படி போய்விட்டார்கள். எகிப்து அவர்களை சேர்த்து கொள்ளும். மோப் பட்டணம் அவர்களை அடக்கம் பண்ணும். அவர்களுடைய வெள்ளி இருந்த விருப்பமான இடங்கள் காஞ்சொரிகளுக்கு சுதந்திரமாகும். அவர்களுடைய வாசஸ்தலங்களில் முட்செடிகள் முளைக்கும். விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிக்கட்டும் நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேலர் அறிந்து கொள்வார்கள். உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும்
மிகுதியான பகையினாலேயும் தீர்க்கதரிசிகள் மூடரும் ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தங்கொண்டவர்களுமாயிருக்கிறார்கள். எப்பிராயீமின் காவற்காரர் என் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். தீர்க்கதரிசி தன் வழிகளில் எல்லாம் குருவி பிடிக்கிறவனுடைய கண்ணியாகவும் தன் தேவனுடைய ஆலயத்திலே பகையாளியாகவும் இருக்கிறான். கிபியாவின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் தங்களை மிகவும் கெடுத்து கொண்டார்கள். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைப்பார், அவர்களுடைய பாவங்களை விசாரிப்பார். வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகால் பேயோர் அண்டைக்கு போய் லட்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளை போல தாங்களும் அருவருப்புள்ளவர்களானார்கள். எப்பிராயிமின் மகிமை ஒரு பறவையைப் போல் பறந்து போம். அது பிறப்பதும் இல்லை, வயிற்றில் இருப்பதும் இல்லை, கர்ப்பந்தரிப்பதும் இல்லை. அவர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்த்தாலும் அவர்களுக்கு மனுஷர் இராதபடிக்கு அவர்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்குவேன். நான் அவர்களை விட்டு போகையில் அவர்களுக்கு ஐயோ! நான் எப்பிராயீமை தீருவின் திசை மட்டும் இருக்கிறதை பார்க்கிற போது அது நல்ல வசதியான ஸ்தலத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எப்பிராயீமர் தங்கள் குமாரரை கொலை செய்கிறவனிடத்தில் வெளியே கொண்டு போய் விடுவார்கள். கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு கொடுப்பதை கொடும். அவர்களுக்கு விழுந்து போகிற கர்ப்பத்தையும் பாலற்ற முளைகளையும் கொடும். அவர்களுடைய பொல்லாப்பெல்லாம் கில்காலிலே நடக்கும். அங்கே நான் அவர்களை வெறுத்தேன். அவர்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம் அவர்களை நான் என் சமூகத்தை விட்டு துரத்துவேன். இனி அவர்களை நேசிக்க மாட்டேன். அவர்களுடைய அதிபதிகள் எல்லோரும் துரோகிகள். எப்பிராயீமர் வெட்டுண்டு போனார்கள். அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று. கனி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் அவர்களுடைய கர்ப்பத்தின் பிரியமான கனிகளை அதம் பண்ணுவேன். அவர்கள் அவருக்கு செவி கொடாமற் போனபடியால் என் தேவன் அவர்களை வெறுத்து விடுவார். அவர்கள் அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து திரிவார்கள். அதிகாரம் 10. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள். அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் குற்றஞ்சுமத்தப்படுவார்கள். அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை நாசமாக்குவார். நாம் கர்த்தருக்கு பயப்படாமற் போனபடியினால் நமக்கு ராஜா இல்லை. ராஜா இருந்தாலும் நமக்காக என்ன செய்வான் என்று இனி சொல்லுவார்கள். பொய்யான இடுகிற வார்த்தைகளை சொல்லி உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஆகையால் வயல் வெளியின் படைச்சால்களில் விஷ பூண்டுகளைப் போல நியாய தீர்ப்பு முளைக்கும். சமாரியாவின் குடிகள் பெத்தாவேனிலுள்ள கன்று குட்டியை நிமித்தம் பயமடைவார்கள். அதற்காக கலிகூர்ந்த அதின் ஜனமும் அதின் பூசாசாரிகளும் அதின் மகிமை அதை விட்டு நீங்கி போயிற்றென்று அதற்காக துக்கங்கொண்டாடுவார்கள். அதுவும் அசீரியாவிலே யாரேப் ராஜாவுக்கு காணிக்கையாக கொண்டு போகப்படும். எப்பிராயீம் லட்சையடைவான். இஸ்ரவேல் தன் ஆலோசனையினாலே வெட்கப்படுவான். சமாரியாவின் ராஜா தண்ணீரின் மேல் இருக்கிற நுரையைப் போல் அழிந்து போவான். இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேனின் மேடைகள் அழிக்கப்படும். முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடங்களின் மேல் முளைக்கும். பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள். இஸ்ரவேலே, நீ கிபியாவின் நாட்கள் முதல் பாவம் செய்து வந்தாய்.
கிபியாவிலே அக்கிரமக்காரர் மேல் வந்த யுத்தம் தங்களை கிட்டுவதில்லை என்று அந்த நிலையிலே நிற்கிறார்கள். நான் அவர்களை தண்டிக்க விரும்புகிறேன். அவர்கள் செய்த 2 வித பாவங்களின் நிமித்தம் கட்டப்படும் போது ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் கூடுவார்கள். எப்பிராயீம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியாயிருக்கிறான். ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். எப்பிராயீமை ஏர் பூட்டி ஓட்டுவேன். யூதா உழுவான், யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பான். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. அநியாயத்தை உழுதீர்கள், தீவினையை அறுத்தீர்கள், பொய்யின் கனிகளை புசித்தீர்கள், உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளின் திரளையும் நம்பினீர்கள். ஆகையால் உங்கள் ஜனங்களுக்குள் அமளி எழும்பும். பிள்ளைகளின் மேல் தாய் மோதியடிக்கப்பட்ட யுத்த நாளிலே பெத்தார்பேலை சல்மான் அழித்தது போல உங்கள் எல்லா அரண்களும் அழிக்கப்படும். உங்கள் கொடிய பொல்லாப்பினால் பெத்தேல் இப்படிப்பட்டதை உங்களுக்கு செய்யும். அதிகாலமே இஸ்ரவேலின் ராஜா முற்றிலும் சங்கரிக்கப்படுவான். அதிகாரம் 11. இஸ்ரவேல் இளைஞனாயிருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரைப் போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். மனந்திரும்ப மாட்டோம் என்றதினால் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவதில்லை. அசீரியன் அவர்களுக்கு ராஜா. ஆகையால் அவர்களுடைய ஆலோசனைகளின் நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ்பால்களை நிர்மூலம் பண்ணி அவர்களை பட்சிக்கும். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயீமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். எப்பிராயீமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவிலுள்ள பரிசுத்தர். ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள். அவர் சிங்கத்தைப் போல் கெர்ஜிப்பார். அவர் கெர்ஜிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசீரியா தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள். அப்பொழுது அவர்களை அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பிராயீமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவோவெனில் இன்னும் தேவனோடே அரசாண்டு பரிசுத்தவான்களோடே உண்மையாயிருக்கிறான். அதிகாரம் 12. எப்பிராயீம் காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோடே உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது.
அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்கப் போகிறார். அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரிக்கட்டுவார். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன். ஏகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு. தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. அவன் வியாபாரி, கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது. அநியாயம் செய்ய விரும்புகிறான். எப்பிராயீம், நான் ஐஸ்வர்யவானானேன், நான் பொருளை சம்பாதித்தேன், நான் பிரயாசப்பட்டு தேடின எல்லாவற்றிலும் பாவமாகிய அக்கிரமம் என்னிடத்தில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதற்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல் திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன். அப்படியே தீர்க்க தரிசிகளோடே சொன்னேன். நான் அநேகம் தரிசனங்களை அருளினேன். தீர்க்க தரிசிகளை கொண்டு ஓமைகளால் பேசினேன். கீலேயாத் அக்கிரமஸ்தலமோ? ஆம், அவர்கள் அபத்தரானார்கள். கில்காலிலே காளைகளை பலியிடுகிறார்கள். அவர்களுடைய பீடங்கள் வயல் வரப்புகளில் இருக்கிற கற்குவியல்களைப் போல் இருக்கிறது. யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடிப்போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியஞ்செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தீர்க்க தரிசியினால் காக்கப்பட்டான். எப்பிராயீமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான். ஆகையால் அவனுடைய ஆண்டவர் அவனுடைய இரத்த பழிகளை அவன்மேல் சுமத்தி அவன் செய்த நிந்தையை அவன்மேல் திருப்புவார். அதிகாரம் 13. எப்பிராயீம் பேசின போது நடுக்கம் உண்டாயிற்று. அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான். அவன் பாகால் விஷயத்தில் குற்றஞ்செய்து மடிந்து போனான். இப்போதும் அவர்கள் அதிகமாய் பாவம் செய்து தங்கள் வெள்ளியினால் வார்ப்பித்த சுரூபங்களையும் தங்கள் புத்திக்கேற்க விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டு பண்ணுகிறார்கள். இவைகள் எல்லாம் தட்டாருடைய வேலை. மனுஷரில் பலியிடுகிறவர்கள் கன்று குட்டிகளை முத்தமிடலாம் என்று இவைகளை குறித்து சொல்லுகிறார்கள். ஆகையால் அவர்கள் காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலையில் ஒழிந்து போகிற பனியைப் போலவும் பெருங்காற்று களத்திலிருந்து பறக்கடிக்கிற பதரை போலவும் புகை கூண்டில் ஏறி போகிற புகையைப் போலவும் இருப்பார்கள். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன். ஆகையால் நீ என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம். என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று. அதனால் என்னை மறந்தார்கள். ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தைப் போல் இருப்பேன், சிவிங்கியைப் போல் வழியருகே பதிவிருப்பேன். குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல நான் அவர்களை எதிர்த்து அவர்கள் ஈரக்குலையை கிழித்து அவர்களை அங்கே சிங்கம் பட்சிக்கிறது போல் பட்சித்து போடுவேன். காட்டு மிருகங்கள் அவர்களை பீறி போடும். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே. இப்போதும் உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை ரட்சிக்கும் ராஜா எங்கே? உன் நியாயாதிபதிகள் எங்கே?
நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன், என் உக்கிரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன். எப்பிராயீமின் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது, அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரசவ ஸ்திரீயின் வேதனை அவனுக்கு வரும். அவன் விவேகமில்லாத பிள்ளை, பேறு காலம் மட்டும் அவன் நிற்கவில்லை. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனம் மாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாயிருக்கும். இவன் சகோதரருக்குள்ளே ஜனம் பெருத்தவனாயிருந்தாலும் கர்த்தருடைய காற்றாகிய கீழ்காற்று வனாந்தரத்திலிருந்து எழும்பி வரும். அதனால் அவனுடைய ஊற்றுகள் வற்றி போகும், அவனுடைய துறவு சுவரி போகும். அது இச்சிக்கப்படத்தக்க சகல பதார்த்தங்களுள்ள உத்தம பதார்த்தங்களையும் வாரிக்கொண்டு போகும். சமாரியா தன் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினபடியால் குற்றஞ்சுமத்தப்பட்டதாயிருக்கும். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், அவர்களுடைய குழந்தைகள் மோதியடிக்கப்படும், அவர்களுடைய கர்ப்பவதிகள் கீறப்பட்டு போவார்கள். அதிகாரம் 14. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அசீரியா எங்களை இரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போலிருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலைப் போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையைப் போல இருக்கும். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்பிராயீம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன். நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன், என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்பிராயீம் சொல்லுவான். இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள்.